எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் கூடினாலும் அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று இயேசு வாக்கு கொடுத்தவர் இப்பொழுது இந்த இடத்தில் பிரசன்னமாகி இருக்கிறார். இந்த மைதானத்தில் அவர் வந்திருக்கிற ஒவ்வொருவரை நோக்கி கொண்டிருக்கிறார். இயேசு இருக்கிற இடத்தில் அற்புதங்கள் நடக்கும். அவர் இங்கே இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை மகிழ்விக்க போகிறார். இந்த அற்புதம் அநேகர் வந்து சாட்சி சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு இன்றைக்கும் மாறாதவர், நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாதவர். அவருடைய அன்பு மாறி போகவில்லை, அவருடைய வல்லமை மாறி போகவில்லை. அவருடைய அற்புதம் செய்கிற அந்த அதிசயங்களை செய்கிற அந்த வல்லமை குறைந்து போகவில்லை. அற்புதமான காரியங்களை செய்து மக்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி மகிழ்விக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இந்த மைதானத்தில் வந்திருக்கிற உங்களை மாத்திரமல்ல, சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இயேசு அற்புதம் செய்வார். நீங்கள் இருக்கிற இடத்திலே ஒரு கூட்டத்தை பார்ப்பதை போல் இல்லாதபடி தேவனுடைய சமூகம் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்களோ அங்கே ஆண்டவர் உங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். இதே சமயத்தில் சுமார் 160 நாடுகளில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறாங்க. ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் அங்கும் ஆண்டவர் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு தேவனுடைய வசனத்தை கேட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். இப்பொழுது நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பல்லவியை பாடி ஜெபித்து தேவனுடைய செய்தியை நாம் கேட்க போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று ஆண்டவர் இயேசுடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கணும். நான் பாடுள்ள உங்களைப் போல ஒரு மனிதன். நான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. என்னால் ஒரு சின்ன தலைவலியை கூட குணமாக்க முடியாது. ஆனால் நான் சொல்லுகிற இயேசு அற்புதம் செய்கிறவர். நான் சொல்லுகிற இயேசு அற்புதம் செய்கிறவர். நான் சொல்லுகிற இயேசு அற்புதம் செய்கிறவர். அவரால் தான் அற்புதம் செய்ய முடியும். அவர்தான் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக தன் இரத்தத்தை சிந்தி பாவ சாபங்களை சுமந்து முடித்து உயிரோடு எழுந்தவர். அதனால் அவர் மீது உங்களுடைய விசுவாசத்தை வைக்கணும். உங்களுடைய இருதயம் அவரை நோக்கி பார்க்கணும். அதனால் அவருடைய இரத்தத்தின் வல்லமையை உணர்ந்தவர்களாய் வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை என்கிற அந்த பல்லவியை, இயேசுடைய இரத்தத்தை குறித்த அந்த பல்லவியை நாம் யாவரும் ஒன்றிணைந்து கரந்தட்டி பாடி தேவ செய்தியை கேட்க போகிறோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, There is power in the blood of Jesus. There is power in the blood of Jesus. There is power, power, in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அப்படியே நாம் நின்ற வண்ணமாய் கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவர் எங்கோ தூரமானவர் அல்ல, உங்களுக்கு சமீபமாய் உங்கள் அருகில் தான் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தபடி எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தினால் கூடினாலும் அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்கள் அருகில் அவர் வந்திருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அவர் வந்திருக்கிறார். உங்கள் அருகில் தான் அவர் நின்று கொண்டிருக்கிறார். இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது உங்களுக்கு அற்புதத்தை செய்வார்.
இயேசுவே என்னோடு பேசும், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாரும், இயேசு இயேசு இயேசு. அந்த பெயரை யார் யார் சொல்லுவீர்களோ அந்த பெயரை சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்வார். அந்த பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுதே வல்லமைகள் மீது இறங்குவதை உணர்வீர்கள். இப்பொழுது நீங்கள் எந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தாலும் இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் வல்லமை இறங்குகிறது. அவருடைய வல்லமை இறங்குகிறபடியால் அசுத்த ஆவிகளால் இருக்க முடியவில்லை, பொல்லாத ஆவியால் இருக்க முடியவில்லை. பொல்லாத ஆவிகள் விலகுகிறது, அசுத்த ஆவிகள் விலகுகிறது, பொல்லாத ஆவிகள் தானாய் விலகும். இயேசுடைய பிரசன்னம் இறங்க இறங்க பொல்லாத ஆவிகள் மந்திர கிரியைகள் தானாய் விலகி போகும். பலவீனப்படுத்துகிற ஆவிகள், பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள் தானாய் விலகும். இப்பொழுது அவருடைய வல்லமை இறங்க இறங்க பொல்லாத ஆவிகள் விலகி கொண்டிருக்கிறது. அநேக அசுத்த ஆவிகள் இந்த மைதானத்தை விட்டு வெளியேறி போகிறதை நான் பார்க்கிறேன். அவர்கள் உடைய சரீரங்களை விட்டு வெளியேறுகிறது. சகோதரி, இப்பொழுதே உங்களுக்கு விடுதலை. சகோதரனை, இப்பொழுதே உங்களுக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டபடியால், அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டபடியால் இப்பொழுதே உங்களை அலைக்கழித்துக் கொண்டிருந்த வேதனைப்படுத்தின அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. விடுதலை அடைகிறீர்கள், விடுதலை அடைகிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அம்பிகா என்கிற ஒரு மகள், ஒரு அசுத்த ஆவி உன்னை அலைக்கழித்துக் கொண்டிருந்தது. அது பயத்தை கொண்டு வருகிற ஆவி. இரவிலை தூங்க விடுவது இல்லை. ஒவ்வொரு வாரமும் குறிப்பிட்ட நாளில் உன்னை வாதித்துக் கொண்டிருந்தது. இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிட்டபடியால் இப்பொழுது உனக்கு விடுதலை மகளே. அந்த பொல்லாத ஆவியின் கிரியை அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். மைதானம் எங்கிலும் உடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதற்காக, இங்கு வந்திருக்கிற மக்களுமை தேடி வந்திருக்கிறபடியால், இயேசுவின் நாமத்தை கூப்பிடுகிறபடியால் உம்முடைய பலத்த வல்லமை இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காக, இந்த நேரமே ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் எங்கிருந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவள் இருக்கிற இடத்திற்குள் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை, விடுதலை அளிக்கிற வல்லமை இறங்கட்டும். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு பேசும். இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணும். தகப்பனே, திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனது உருகி அவர்களோடு நீர் பேசினீர், அவர்களுக்கு அற்புதங்களை செய்தீர். அதே இயேசு எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசும், ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காருவோம். பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, பயப்படாதே. இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் வெறும் அற்புதங்களை மாத்திரம் செய்யவில்லை. அவர் அற்புதங்களை செய்து ஜனங்களுக்கு விடுதலை சுகத்தை கொடுத்தபடியால் திரளான மக்கள் அவரை தேடி வந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதே சமயத்தில் அவருடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் புறப்பட்டது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் பேசின வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகள், ஜனங்களுக்குள்ளே ஆறுதலை கொண்டு வந்த வார்த்தைகள், சுகத்தையும் விடுதலையும் கொண்டு வந்த வார்த்தைகள். ஆகவே தான் லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகளை கேட்பதற்கே திரள் கூட்ட மக்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு ஒரு மலையில் அமர்ந்திருந்த பொழுது எத்திசையிலிருந்த மக்கள் வந்தார்கள். அங்கே ஆண்டவர் அவளுக்கு அநேக கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசினார். இரவும் பகலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஜனங்கள் அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகள் காயப்பட்ட உள்ளங்களை ஆற்றி தேற்றுகிற வார்த்தைகள், வேதனையில் இருந்த மக்களுக்கு விடுதலை கொண்டு வந்த வார்த்தைகள். இந்த இடத்திலும் இயேசு ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லுகிறார். இந்த நாளில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும், எதை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்று தேவ சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இது. பயப்படாதே என்கிற ஒரு வார்த்தை. பயப்படாதே, பயப்படாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே பயப்படாதே, என் மகளே நீ பயப்படாதே. ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார்? ஏதோ ஒரு பயம் உங்களுடைய உள்ளத்தை காணப்படுகிறது. ஏதோ ஒரு பயத்தினால் பாதிக்கப்பட்டு இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்கள். ஏதோ ஒரு பயத்தினால் காயப்பட்ட உள்ளத்தோடு இந்த வார்த்தை கவனித்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசுடைய இருதயத்தையும் சூழ்நிலைகளை அறிந்தபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே நீ பயப்படாதே. Fear not my son, fear not my daughter. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே நீ பயப்படாதே, என் மகனே நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பயமானது வேதனை உள்ளது என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. பயம் ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் அது அவனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும். அவனால் நிம்மதியாய் தூங்க முடியாது, நிம்மதியாய் தன்னுடைய வேலைகளை கவனிக்க முடியாது. அந்த பயம் அவனை பாதிக்கிறபடியினால் ஒரு மகிழ்ச்சியோடு தன்னுடைய தொழிலையோ பொறுப்புகளையோ கவனிக்க முடியாது. அவனுடைய உள்ளத்தை இந்த பயம் பாதித்து கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். எப்பொழுதும் அது அவனை பாதிக்கிறதாகவே இருக்கும். அது வேதனையை கொடுக்கக்கூடிய ஒன்று. எதை குறித்த பயமாகவும் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வியாதியை குறித்த பயம், அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், அல்லது உங்களுடைய தேவைகளை குறித்த ஒரு பயம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு பயம், அல்லது உங்களை சூழ்ந்து வந்திருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை குறித்த பயம், ஏதோ ஒரு பயம். அது உங்களை பாதிக்கிறது, உங்களுடைய சமாதானத்தை பாதிக்கிறது, தூக்கத்தை பாதிக்கிறது. அது வேதனை உள்ளது. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே பயப்படாதிருங்கள் என்பதாய். எங்கள் ஊர் பக்கம் முதலூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் முதல் கிறிஸ்தவங்க வந்து ஆலயம் கட்டின இடம். அதனால் அதுக்கு பேர் முதல் ஊர். அந்த முதலூர், அந்த இடத்துல ஒரு சகோதரி அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொன்னார்கள். அவங்களுக்கு திடீரென்று வயிற்றில் ஒரு பயங்கரமான வலி. 2022 வருஷம் ஒரு வலி உண்டானது. ஆரம்பத்தில் வயிற்றில் ஒரு வலி, அவ்வளவுதான், ஒரு வயிற்று வலி சின்னது. பல முயற்சி செய்திருப்பாங்க, பல ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. சரியாயிரு போனால் அதிகமாகி கொண்டே இருக்கிறார். பாதிப்பு அதிகமாகிவிட்டார். இப்போ டாக்டர் இடத்துல போய் பரிசோதிக்கணும். டாக்டர் இடத்துல போனால் சொல்லிட்டாங்க, உன்னுடைய கணையம் வீங்கி இருக்கிறது, உன்னுடைய கணையம் வீங்கி இருக்கிறது, உள் உறுப்பில் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகி இருக்கிறது. அவ்வளவுதான். அதை கேட்ட உடனே பயம் தொற்றி கொண்டது. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் டெஸ்ட் பண்ணி ஸ்கேன் எடுத்து பார்த்ததில்லை, கணையத்துக்கு கீழே 2 கட்டிகளும் இருக்கிறது. என்ன செய்வது? சாதாரண வயிற்று வலி என்று நினைத்தால் கணையம் வீங்கி இருக்கிறது, அதனுடைய கீழ்ப்பகுதியில் 2 கட்டிகள் வேற இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டார்கள். இப்போ அவ்வளோதான், பயம் அவருடைய உள்ளத்தை சூழ்ந்து கொண்டது. ஐயோ, இனி என்ன நடக்கும், என்ன ஆகும், இது ஆப்ரேஷனில் சரிப்படுத்த முடியுமா? மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கினர். அதனால பயந்து சாப்பிடக்கூட முடியாத நிலைமையாகி மெலிந்த சரீரமாயிட்டாங்க. அந்த வியாதி அவளை அவ்வளோ தூரம் பாதித்து விட்டார். மோசமான நிலைமையில் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருந்தாங்க. சாப்பிட முடியாது. அதனால டியூப் வழியாகத்தான் அவங்களுக்கு சத்தான காரியத்தை ஏற்றி கொண்டிருந்தாங்க. சாப்பிட முடியாது. சில மாதமாய் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்குள்ள மரணம்.
இதைவிட மறித்து விட்டால் நல்லது என்கிற ஒரு எண்ணம். பயம் மேற்கொள்ள அதுதான் உண்டாகும். இந்த பயந்து பயந்து வாழ்வதை விட மறித்து விட்டால் நல்லது, அப்படிப்பட்ட எண்ணம் தான் உள்ளத்தில் வரும். அப்படிப்பட்ட பாதிப்பு தான் மனதில் உண்டாகும். எப்படி வாழ போகிறோம், எப்படி இதிலிருந்து மீண்டு வர போகிறோம்? ஒரு பக்கம் கணையும் வீங்கி இருக்கிறது, இன்னொரு பக்கம் 2 கட்டிகள் வேற இருக்கிறது. சாப்பிட முடிவது இல்லை. டியூப் வழியாகத்தான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை. ஏன் இந்த நிலைமையில் வாழ வேண்டும்? மூழ்கி கொண்டிருந்த ஒரு நிலைமை. சூழ்நிலைகளை பார்த்தபோது பயம் உள்ளத்தில் வந்துவிட்டது. இனிமேல் அவ்வளவுதான், முடிந்தது என்கிற நிலைமை. அமிழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த சமயத்துல தான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது செல்போன்ல ஜெபிக்கல வாங்க நிகழ்ச்சியை பார்த்தார்கள். நிறைய பேர் சொன்ன மாதிரி தான். அதில் அற்புதம் பெற்றவங்க சாட்சி சொன்னதை பார்த்தபோது ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ளே உண்டாக ஆரம்பித்தது. எவ்வளோ பெரிய வியாதியிலிருந்து இயேசு சுகம் தந்திருக்கிறாரே, கேன்சர் வியாதியை மாற்றி இருக்கிறார். மருத்துவர்கள் கைவிட்டு இனி மரணம்தான் என்கிற நிலைமையிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். அப்ப எனக்கும் ஒரு அற்புதம் செய்வார். அந்த ஆஸ்பத்திரியில் படுக்கையில் இருந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கண்ணீரோடு ஜெபித்தார்கள். இயேசுவை கூப்பிட்டார்கள். பேதுரு அமிழ்ந்து கொண்டிருக்கிற சமயம் ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டதை போல, இயேசுவே என்னை ரட்சியும், என் வாழ்க்கை அமிழ்ந்து கொண்டிருக்கிறது, வியாதி ஒரு பக்கம் என்னை வேதனைப்படுத்துகிறது, சாப்பிட முடியவில்லை, இந்த சரீர உறுப்புகள் பாதிக்கப்பட்டு விட்டது, ஆபரேஷன் பண்ணினால பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிற சூழ்நிலை, நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், இயேசுவே என்னை காப்பாற்றும். கண்ணீர் விட்டார்கள், கண்ணீரோடு ஜெபித்தார்கள், இயேசுவே என்று கூப்பிட்டார்கள். அன்றைக்கு பேதுருவின் அந்த குரலை கேட்டு தன் கரத்தை நீட்டி அவனை தூக்கி எடுத்த ஆண்டவர் இந்த மகளுடைய ஜெபத்தை கேட்டார். அவங்க ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே தேவன் தன்னுடைய வல்லமை அனுப்பினார். அவருடைய கரம் இறங்கினது. எப்படி பேதுருவை கரம் பிடித்து தூக்கினார், அதே கரம் இறங்கினது. அவளை தொட்டார். ஆண்டவருடைய வல்லமை தன் சரீரத்தில் இறங்கினதை உணர்ந்தார்கள். அந்த நேரம் தன்னை விட்டு ஏதோ ஒன்று வெளியேறி போனது. தன் சரீரத்தை பாதித்திருந்த ஏதோ ஒரு இருளின் வல்லமை விலகி போனதை அவருடைய சரீரத்தில் உணர முடிந்தது. ஆண்டவருடைய வல்லமை தொட்டவுடன் அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பயத்தை உண்டாக்கின போராட்டங்கள் விலகுகிறது. உடனே சரீரத்தில் விடுதலை, உடனே ஒரு மாற்றத்தை உணர்ந்தார்கள். எழுந்து உட்கார்ந்தார்கள். சரீரத்தில் ஒரு மாற்றம், ஒரு இமை பொழுதிலே ஒரு விடுதலை. அதுதான் இயேசுவின் வல்லமை. ஆண்டவருடைய கரம் தொட்டவுடன் அற்புதமான ஒரு விடுதலை, சுகமடைந்தார்கள். மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, இப்போ நாங்கள் ஆப்ரேஷனுக்கு முன்னாலே செக் பண்ணி பார்த்து எல்லாம் நார்மலாக இருக்கிறது, உங்களுடைய கணையமும் நார்மலாக இருக்குது, அந்த 2 கட்டிகளையும் காணவில்லை, எல்லாம் இப்போ சரியா இருக்குது, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதம். இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார், இந்த இடத்தில் செய்ய போகிறார். உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற வியாதி எதுவானாலும் இன்றைக்கு அவருடைய கரங்களுக்காய் நீட்டப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி கூப்பிடுங்க. எப்படி பேதர் கூப்பிட்டாரோ, ஆண்டவரே ரட்சியும் என்று நீங்கள் கூப்பிடும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்க அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் தூக்கி எடுக்க ஆயத்தமாயிருக்கிறார்.